ஹாய் ஆல், இன்னைக்கு என்ன மினி விலாக்னு பார்த்தீங்கன்னா எறா முட்டை அப்படின்னு சொல்லிட்டு நானே ரெசிபியோட நேமை வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரான் இருக்குல்ல, அதை கிரேவி மாதிரி வச்சு அதில் அப்படியே லாஸ்ட்டாக முட்டை நம்ம நார்மலாக பொடி மாஸ் போடுவோம்ல, சரி ஏன் இதை இந்த இறாலோட சேர்த்து போடக்கூடாது, டேஸ்ட் எப்படி இருக்குமே செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒரு நேமை வச்சு நானாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் ஃபைனலாக எண்டிங் சூப்பராகவே வந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. பல ஹோட்டல்லலாம் நான் வெளியே சாப்பிடும்போது ப்ரான் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா எக்கு சில ஹோட்டல்லாம் உடச்சி ஊற்றி ப்ரான் பிரியாணி மேக் பண்ணியிருப்பாங்க. சில ஹோட்டலில் நார்மலாக வெறும் ப்ரான் பிரியாணி மட்டும்தான் இருக்கும். டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, நம்ம எதுக்கு கிரேவியில் அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். நைட்டு தோசைக்குமே எறா கிரேவி வேணும். ஃபுல்லாக முட்டையை உடச்சி ஊற்றி எங்கேயாவது வீணா போயிட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உஷாராக கொஞ்சம் கிரேவி எடுத்து கொஞ்சம் கப்பில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். அது நைட்டு தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கிரேவி இருந்துச்சு. அதில் தான் ஃபைனலாக முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே ரெடி பண்ணியிருந்தேன். முட்டை சேர்த்துருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு, எப்படி டேஸ்ட் இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாப்பிடக்குள்ள நல்லா தான் இருந்துச்சு. நான் கேர்டுக்கு தான் வச்சு சாப்பிட்டேன். கேர்ட் ரைஸ்க்கும் ப்ளஸ் இந்த இறால் முட்டையை தான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்டுக்கு தனியாக லெமன் ரைஸ் பண்ணிட்டேன். நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றி எந்த ரெசிபியுமே பண்ணதில்லை. முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதில் மட்டும்தான் முட்டை உடச்சி ஊற்றி செய்வேன். அது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இந்த ப்ரானுக்கு ஊற்றி செஞ்சிருந்தேன். நம்மளோட சேனலில் வீடியோ எந்த டைமுக்கு டெய்லியுமே நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:15 தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? அது வரைக்கும் உங்க எல்லாருக்குமே ஒரு குட்டி பாய்.